ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் மீண்டும் இணைந்திருக்கிறார்கள் திரு வேலுமணி அணியினர். தொடர் யோசனையில் இருக்கிறார்கள் திரு சி.வி. சண்முகமும் திரு விஜயபாஸ்கரும். இன்னமும் எந்த முடிவும் அவர்கள் எடுக்கவில்லை. சில சட்டமன்ற உறுப்பினர்கள், 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்திருக்கிறார்கள். திரு வெல்லமண்டி நடராஜன், முன்னாள் அதிமுக அமைச்சர் திரு வெல்லமண்டி நடராஜன் பேசும்போது இன்னும் சிலர் தாவேகாவில் இணையக்கூடும் என்று அவர் கூறியிருக்கிறார். அவர் தாவேகாவில் இணைந்திருக்கிறார். இதெல்லாம் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். அதிமுக தாவேகா அடுத்தது என்ன என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு பொன்வில்சன் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு விவேக் கணநாதன் இணைந்திருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார். வணக்கம் இன்று அனைவருக்கும். திரு பிரியன், என்ன யோசனையில் இருக்கிறார்கள் திரு சி.வி. சண்முகமும் திரு விஜயபாஸ்கரும்? இணையிறது திரு எடப்பாடி பழனிசாமியுடன் அப்படின்ற முடிவைனா அவங்க உடனே எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. இணைப்பை தாண்டி வேறொரு யோசனையில் இருக்கிறால் தான் அதை தள்ளி போடுறாங்களா? அவங்கள பொறுத்த மட்டும் அந்த 25 பேருக்கு பதவி நீக்கம் ஆன்டி டிஃபெக்ஷன் லாவில் ஒரு நோட்டீஸ் கொடுத்தாரு இல்லையா பழனிசாமி. அந்த கேஸை வித்ட்ரா பண்ண மன்னிப்பு கேட்டுட்டாங்க, வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த 25 பேருக்கும் சேர்த்து தான் லெட்டர் கொடுத்துருக்காரு நினைக்கிறேன். இவங்களுக்கும் சேர்த்து தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஆமாம், மன்னிக்கிறதுக்கு. ஆமாம். இப்போ எடப்பாடி இவங்களை எதிர்பார்க்குறாரு அப்படின்னு தான் ஒரு அர்த்தம். இவங்க எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க, இவங்களும் வேலுமணி மாதிரி வந்துருவாங்க அப்படின்னு ஒரு எண்ணத்தில் தான் அந்த லெட்டர் கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலாக சபாநாயகர் என்ன முடிவு எடுக்க போகிறாரு தெரியல. அவர் ஆக்சுவலாக நியாயமாக பார்த்தா அவர் கட்சி தாவல் தடை சட்டப்படி இந்த 25 பேரை நீக்க வேண்டிய இடத்துல தான் அவர் இருக்கார். தகுதி இழப்பு செய்ய வேண்டிய இடத்துல அவர் இருக்கார். அது ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்லாம் அப்படி தான் இருக்குது. அதுக்கு மேலே அவர் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் இந்த ராஜினாமா 4 பேர் ராஜினாமா அதெல்லாம் கூட சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படி தப்பான விஷயம். ஏன்னா ஒரு மேட்டர் பெண்டிங்காக இருக்கும்போது, டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்டர் பெண்டிங்காக இருக்கும்போது நீங்கள் ராஜினாமாவை அக்செப்ட் பண்ணுறது சரியில்லைன்னு ஒரு கர்நாடகா கோர்ட்டில் கர்நாடகா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட்டோட எடிஷன் ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி கோர்ட்டாவது அதெல்லாம் கவலை இல்லை, நாங்கள் மெஜாரிட்டிக்காக நாங்கள் என்னமென்னா பண்ணுவோன்ற அதிமுகவை குறி வச்சு நாங்கள் தாக்குவோம் அப்படின்ற ஒரு முடிவில் விஜய் இருக்கார். ஆக்சுவலாக ஈவன் எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடியிலேருந்து அந்த குறியில் தான் இருக்கார். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், அவருடைய குறி 2வது இடத்தை பிடிக்கிறதா, அதிமுகவை காலி பண்ணுறதா அவருடைய வேலை, அதுக்கு தான் அவர் ட்ரை பண்ணுறான்னு பல தடவை சொல்லியிருக்கேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் அதுதான் பண்ணார். எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? இப்போ மற்றும் சிலர் மற்றும் பலர் தான் சொன்னார், ஊழல் கட்சி, அடிமை கட்சி, எம்ஜிஆருடைய கட்சி எப்படி இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நாளில் எடப்பாடிக்கு பெரிய சவாலாக விட்டார் அவர். அப்போ எலெக்ஷனுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வல்னரபுளாக அந்த 25 பேர் குரூப் மாட்டிது. அதை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு மந்திரி சபை ஆசையை காமிச்சு கடைசியில் அவங்க டிஸ்குவாலிஃபிகேஷன் பிரச்சனையில் மாட்டினவுடனே அவங்கள ஓரங்கட்டிட்டார். அதுலேயும் அவருக்கு என்னென்னா அந்த பெரிய தலைகளை ஏற்றுக்கொள்வதில் சில சங்கடம் இருக்குது. அதாவது பிரபலமாகாத எம்எல்ஏவாக இருக்கிறவங்கள ஏற்றுக்கிறது ஒரு ஈஸி. பிரபலமாயிட்டு ஏற்கனவே பல அமைச்சரவையிலிருந்து பார்த்துட்டு வந்தவங்களை ஏற்றுக்கிறது இருக்குல்ல, அவங்க சில முதிரைகளோடு தான் உள்ளே வராங்க. அவங்கள ஏற்றுக்கிறதுல அவங்களுக்கு தூய சக்தி அப்படின்னு சொல்கிற அவருக்கு சில பிரச்சனைகள் கூட இருக்கலாம். அவர் ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த சட்ட சிக்கல்லாம் எதுக்கு வேண்டாம், நம்ம இருக்கிற இந்த திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவை வச்சு அவங்க வந்திருக்காங்கல்ல, அவங்கள வச்சா நம்ம மேனேஜ் பண்ணிட்டு போகலாம், காங்கிரஸ் இவங்களை வச்சா மேனேஜ் பண்ணிட்டு போகலான்னு ஒரு ஐடியாவில் இவங்களை ஓரங்கட்டிட்டார். அது இவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக். ஒரு திருசங்கு சொர்க்கத்தில் மாட்டிட்டோம். திருப்பியும் எடப்பாடிட்ட போனால் அது ஈகோ இஷ்யூவாக இருது. அவர் இவங்க சொல்கிற எதையுமே கேட்குறதா இல்லை, பொதுக்குழுவும் கூட்டுறதா இல்லை, இவங்கக்கிட்ட பறித்த பதவியை திருப்பி கொடுக்குற மாதிரி ஐடியாலையும் இல்லை. அவர் விழாப்படியாக ஒரு இதோட இருக்கார் அவர். அதனால் இவங்க வேறு வழி இல்லை. இப்போ அங்கேயும் போனால் அங்கேயும் பிளாக் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக வழி விஜயும் பிளாக் பண்ணிட்டாரு. என்ன பண்ணுவார் தெரியாது. இந்த சட்ட சிக்கல் முடிகிற வரையும் இவங்க வெயிட் பண்ணவும் முடியாது. இவங்க குரூப் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி அங்கேயும் போயிட்டுருக்கு, ராஜினாமா பண்ணுற விஷயத்துலையும் போயிட்டுருக்கு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு அவங்க பாதி பேர் வேலுமணி தரப்பில் அங்கே போய் சேர்ந்தாங்க. சி.வி. சண்முகத்துக்கும் விஜயபாஸ்கருக்கும் இந்த ஈகோ பிரச்சனை தான். அதாவது நம்ம அவங்க எடுத்த இஷ்யூ இருக்குல்ல, அந்த இஷ்யூ இருக்குல்ல, அதாவது பொதுக்குழு கூட்டி விவாதிக்கணுன்ற இஷ்யூ, அதை முதல்லையே எடப்பாடி பண்ணியிருந்தாருன்னா இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காது. ஆனால் இவங்களுடைய இந்த 25 பேர் ஒரு சுயநலமாக செயல்பட்டாங்க. அவங்க அவர் திமுக தயவை நாடினார், அரசாங்கத்தை பிடிக்கிறதுக்கு திமுக தயவை நாடினார்னு ஒரு விஷயத்தை வச்சுட்டு அவங்க போனது இருக்குன்னா ஒரு சுயநலம் காரணமாக போனாங்க. நம்பிக்கை தீர்மானத்தை ஆதரித்த விஷயம், மந்திரி பதவிக்காக போனாங்க, சுயநலமாக போனாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால இவங்க அந்த கோரிக்கை இருக்குல்ல, ஸ்பெசிஃபிக்காக நீ பொதுக்குழு கூட்டுங்க விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லி விடாப்பிடியாக இருந்துட்டு நம்பிக்கை தீர்மானத்தையும் கட்சி சொல்கிறபடி கேட்டுட்டு அதில் விடாப்பிடியாக இருந்தாங்கன்னா
எடப்பாடி ஒரு வழிக்கு வந்திருப்பார். தாவேக அரசுக்கு வாக்களிச்சிருக்க கூடாது கூடாது அந்த இடத்துல ஒரு சுயநலம் வந்து அங்கே கலந்துட்டதுனால இவங்களுடைய கோரிக்கை அவரும் விஜயும் இவங்களை பிளாக் பண்ணிட்டதுனால இவங்க வந்து திருசங்கு நிலையில் போயிட்டு வேற வழி இல்லாமல் இங்கே திரும்பி வெற்றிகரமாக வாபஸ் வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அது வேலுமணியெல்லாம் ஏற்றுட்டு அவர் போகிறார். சிவி சண்முகத்துக்கும் விஜயபாஸ்கருக்கும் பல பிரச்சனைகள். அது எதுக்கு ஏற்றுட்டு போகணும், நம்ம எந்த விதமான ஒரு சமரசமும் அவர் வரத்துக்கு ரெடியாக இல்லாத போது நம்மளே போய் மறுபடியும் அங்கே போய் சேர்ந்தா மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி தான் என்ன நினைக்கிறா அதுதான் செஞ்சுட்டு இருப்பாரு. இனிமேல் அவர் அசைக்க முடியாத ஒரு தலைவர் ஆகிடுவார். யாரையும் விலங்கினர்களை சேர்க்கவும் மாட்டார், நிறைய பேரை விளக்கவும் செய்வார். கட்சியை வந்து எதிர்காலத்தில் எப்படி கொண்டு போவார் தெரியாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஒரு எண்ணம் வரவே தான் வெல்லமண்டி நடராஜன் போன்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இன்னும் பல அதிமுக எம்எல்ஏக்கள் வருவாங்கன்றாங்க. ஏன்னா இவருடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, விஜய் தரப்பு நோக்கம் என்னவா இருக்குன்னா, எப்படியாவது இந்த ஒரு 118 தாவேகா சார்பில் ஒரு 118 120 பேர் கொண்டாந்து உட்கார வைக்கணும். இந்த இவங்களெல்லாம் நம்பிட்டு கூடாது. திரும்ப காங்கிரஸ் இவங்களாம் காங்கிரஸ் கூட பரவாயில்ல, திரும்ப ஐயுஎம்எல் சிபிஐ சிபிஎம் இவங்களெல்லாம் நம்பக்கூடாது. இவங்களை விட அதிமுகவை பிரேக் பண்ணி அதுலேருந்து ஆளுங்களை கொண்டாந்துறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. தமிழ்நாடு மற்ற எந்த கட்சிகளை விடவும் அதிமுக மட்டும் ஏன் இவ்வளவு வெளிப்படையாக இவ்வளவு அதிகமான பேர் தாவேகாவுக்கு போறாங்க? அதுதான் அதிமுக மேல நம்பிக்கை இல்லை எதிர்காலத்தில். அது எப்படி வரும்னு தெரியாது, நம்பிக்கை இல்லை. பழனிசாமி மீது நம்பிக்கை. உடனே திமுக மேலேயும் நம்பிக்கை இருக்கான்னு சில பேர் கேட்பாங்க. அது கேட்கறவங்க கேட்கட்டும், அதுக்கு அடுத்த பதில் நம்ம எதிர்பார்க்கலாம். அது வேற விஷயம். திமுக மட்டும் ரொம்ப பெரிய ஓப்பூர்ல இருக்காங்கன்னா திமுகவும் பிரச்சனையில தான் இருக்கு. அதுலேருந்து ஆளுங்க போவாங்களான்னா அவங்க ரிசார்ட்ல கொண்டு எம்எல்ஏ அடைச்சி வைக்கல நம்பிக்கை இல்லாம. எல்லா எம்எல்ஏக்களும் அவங்க ஃப்ரீயாக தான் விட்டுருந்தாங்க. இதுவரை யாரும் போல. நாளைக்கு என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. ஸோ பாயிண்ட் என்னன்னா வந்து அதிமுக வல்லரபலாக இருக்கு. ரொம்ப டார்கெட் பண்ணுறதுக்கு குறிவச்சு அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கு. அவங்களுக்கும் என்னென்னா 5 வருஷம் பதவியில் இல்லாமல் இருந்துட்டாங்க. இன்னொரு 5 வருஷம் பதவியில் இல்லாமல் இருக்கிறது ஒரு கஷ்டமான காரியம். தொகுதிக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற அடிப்படையில் ராஜினாமா பண்ணுறதா சொல்கிறாங்க. அது அப்பட்டமான ஒரு சுயநலம் காரணமாக பண்ணுறது. ஏன்னா ஒரு கட்சி சார்பாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த ஓட்டை வாங்கி வந்திருக்கீங்க. நீங்கள் அதில் உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யணுமே தவிர மக்கள் புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கீங்க, உங்களால் எந்த லிமிடேஷன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஆனால் அதே ஒரு காரணமாக வச்சு நீங்கள் தாவேகா பக்கம் போகிறது இல்லைன்னா இருக்கிற கட்சி எதிர்காலத்தில் எப்படி வரும்னு தெரியாது, அது எப்படி போகும்னு தெரியாது. அது பழனிசாமியோட பிடிவாதத்தினால இன்னும் மோசமாக பல பேர் விளக்குவாரா விளக்க மாட்டாரா தெரியாது. ஸோ டோட்டலாக வந்து பழனிசாமி முதல்லயே தோட்ட உடனே பொதுக்குழு கூட்டியிருக்கணும். அவர் ஆக்சுவலாக கூட்டி சொல்லி எதிர்காலம் எப்படி இருக்கும்னு யோசிக்கிறாங்களா, இல்லை திரு எடப்பாடி பழனிசாமியின் தலைமை மீதான அவநம்பிக்கையா, இல்லை தங்களுடைய எதிர்காலம் இனிமே எப்படி இருக்கும், அவங்களுடைய எதிர்காலம், கட்சியினுடைய எதிர்காலம், எல்லா எதிர்காலமும் கருதி தான் தாவேக்காக போறாங்க. அற்ற குளத்து அருநீர் பறவைகள் மாதிரி எங்க தண்ணி கிடைக்குதோ அவங்க தேடிட்டு போறாங்க வச்சுக்கோங்களேன். அங்கதான் போயிட்டு இருக்காங்க. அதனால வந்து இவங்க போறதுக்கு ஏற்றபடி அவருக்கும் தேவையா இருக்கு, விஜய்க்கும் வல்லுநர்களா தேவையா இருக்கு. டக்குன்னு பிடிச்சி போறதுக்கு ஈஸியா இருக்கு. திரு சிவி சண்முகம், திரு விஜயபாஸ்கர் இருவரையும் தாவேக்காவில் இணைத்துக் கொள்வதில் திரு விஜய்க்கு எந்த சிக்கலும் இல்லையா? இல்லை, அந்த பெரிய தலைகளை ஏற்றுக்கொள்றதில் அவருக்கு சில சிரமங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து முதல்ல வந்து அவர் வந்து பிளாக் பண்ணிட்டார், வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் பிளாக் பண்ணிட்டு இந்த மாதிரி சாதாரண எம்எல்ஏக்களை எடுத்தார். சரி, அப்போ வேற வழி அவங்களுக்கு? ஏன்னா இவங்க போனாங்கன்னா இவங்களோட ஒரு ஊழல் முதிரையை கொண்டு போகிறாங்க, ஊழல் கரையோட போகிறாங்க. அவர் ஏற்கனவே தூய சக்தியா இல்லையான்ற ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கிறதுனால இந்த குதிரை பேரம் போன்ற விஷயங்கள் இவங்களையும் எடுத்துட்டா இவரும் ஒரு வாஷிங் மிஷினா மாறிட்டார் போல இருக்கு. தமாகவும் ஒரு வாஷிங் மிஷினா மாறிடுச்சுன்னு ஒரு குற்றச்சாட்டு வரும் இல்லையா? எல்லாமே வந்து பழனிசாமியோட தலைமை அது மேல நம்பிக்கை இல்லாத, எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியாத, அதே சமயம் தமாகவுக்குள்ள தேவை அது, அப்புறம் இவங்களுக்குள்ள சுயநலம், இதெல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுது எல்லாமே இங்க. அதுதான் காரணம் ஆக்சுவலா. ஓகே, திரு வில்சன், தக்க வைக்க முடியலையா திரு எடப்பாடி பழனிசாமினால அதிமுகக்குள்ள முக்கிய தலைவர்களை? நம்ம அதாவது ரொம்ப ஒரு பாதையில் நம்ம பேசுகிறோம். தக்க வைக்க முடியலையா? இந்தியா முழுக்க பிஜேபி வந்து அடுத்த கட்சிகளை கபலீகரம் பண்ணும்போது அந்த கட்சிகள் தக்க வைக்க முடியலையா அப்படின்னு நம்ம கேட்கல. பிஜேபி இவ்வளோ மோசமாக செய்யுதுன்னு தான் கேட்டோம். அப்போ இப்போ தாவேக்கா இந்த அளவுக்கு மோசமாக கீழ்த்தரமாக கேவலமாக செய்யுதுன்றது யாரும் பேசுறதில்ல. தக்க வைக்க முடியலையான்னு தான் பேசுகிறோம். இல்ல போறவங்க இப்ப நான் சொல்லி முடிச்சேன், நம்பிக்கை இல்ல. இல்ல அதுதான் நம்பிக்கை இல்ல. 3 வருஷம் முதலமைச்சரா இருந்தவர் கடைசி வரைக்கும் நம்பிக்கையோடு தானே, எந்த நிபந்தனையும் இல்லாம என்ன சேர்த்துக்கோங்கன்னு சொன்னாரு. அப்போ கட்சி மேல நம்பிக்கை இல்லாமையா, தலைமை மேல நம்பிக்கை இல்லாம சொன்னாரு? வேற வழி இல்லாம தானே போனாரு. நேத்து வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாருல்ல சார் எல்லாரும். அப்போ கட்சி மேல நம்பிக்கை இருந்துச்சுல்ல. இன்னைக்கு போறவங்க முழுக்க 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 ஒரு ஆதாயத்தை தேடி செல்கிறவர்கள். இதுல மாற்று கருத்தே யாருக்கும் கிடையாது. இதை செய்யக்கூடிய சக்தியும் ஆற்றலும் நாங்க தூய சக்தி இல்லை, நாங்களும் உங்களை மாதிரி வீரிய சக்தி தான் எல்லா விதத்திலையும் அப்படின்னு சொல்லி ஒரு சக்தி களமாடுகிறது. அவ்வளவுதான்.
வேற எதுவும் இதுல பெரிய உள்நோக்கம் ஒண்ணும் கிடையாது. அதற்கான இந்த முறை அதிமுக தோத்து போச்சு, அடுத்த முறை அதிமுக வந்துரும், இல்ல உள்ளாட்சியில் அதிமுக வந்துரும், இல்ல நாடாளுமன்ற தேர்தல் அதிமுக வந்துரும் அப்படின்னா அவங்க யாரும் உடனடியாக தாவேகாவுக்கு இவ்வளவு சீக்கிரம் போக போறதில்ல. எதிர்காலமே அவங்களுக்கு இல்ல, அரசியல் எதிர்காலமே கட்சிக்கு இல்ல, தோற்ற வேட்பாளர்கள் எதிர்காலமே அவங்களுக்கு இல்லைங்கிறதுனால இவ்வளவு வேகமா நகர்றாங்க. தோத்த வேட்பாளர்கள் எத்தனை பேர் போனாங்க? ஜெயித்த வேட்பாளர்கள் எத்தனை பேர் போறாங்க? 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் போயிருக்காங்க. தோத்த வேட்பாளர்கள் யாராவது போயிருக்காங்களா? எத்தனை பேர் போயிருக்காங்க? அந்த கூட்டணியிலயோ அந்த கட்சியிலயோ தோத்த வேட்பாளர்கள் எத்தனை பேர்? அவங்க சொல்லணும், நான் தோத்தது கட்சி நல்லா இல்லை அதனால தான். ஜெயிச்ச வேட்பாளர் எப்படி சார் போவாங்க? ஜெயிச்ச வேட்பாளர் இந்த கட்சி உங்களுக்கு கொடுத்துருக்குது. 62,000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் விஜய் பாஸ்கரன் ஜெயிச்சிருக்காரு. 43,000 ஓட்டு தான் டிவிக்கு ரிசிலங்க, 1,05,000 ஓட்டு விராலிமலையில் ரெட்டலைக்கு. அதுதான் சொல்றேன் உங்களுக்கு, மக்கள் கூட நேரடி தொடர்பு, மக்கள் சம்பந்தம். இப்போ நான் மக்களை கேட்டு முடிவு பண்றேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, நீங்க சுயேட்சையா இருந்தா 100% அந்த மக்கள் முடிவுன்னு சொல்லலாம். இதுல 75% 80% கட்சியோட முடிவு, கட்சி தலைமை முடிவு. இதுதானே சார் ஓட்டு உங்களுக்கு. இதை தாண்டி ஒவ்வொரு கட்சிக்கும், திமுகனாலும் சரி, ஒரு 10% ஓட்டு தான் பொதுமக்கள் ஓட்டுன்றது. கட்சியுடைய அனுதாபிகள், கட்சியுடைய அபிமானிகள், இவங்க ஓட்டு தானே பெரிய அளவில் இருக்கும். அப்புறம் நான் பொதுமக்கள் கிட்ட நீ எங்க கேட்க முடியும்? இதுதான் முக்கியம். அப்போ என்னன்னா, ஏதோ ஒரு ஆதாயம் ஏதோ ஒரு வகையில பாக்குறாங்க. இல்ல இன்னும் ஒரு மாசத்துல 90% அதிமுக நிர்வாகிகள் தாவேகாவுக்கு வந்துருவாங்கன்னு திரு ஆதவ அர்ஜுனா பேசுறாரு. அதிருப்தியில இருக்கிறாங்க, வந்துருவாங்கன்னா ஒரு மாசத்துக்குள்ள வேலை பேசிட்டு இருக்காரு போல. அதுதான் நம்ம ஆதவ அர்ஜுனாவை குறை வைக்க மாட்டோம், ஆனா அதிமுகவை குறி வைக்கிறோம். இது எவ்வளவு கீழ்த்தரமான அரசியல் அப்படின்றத போறவங்களுக்கு எந்த சார், உங்க கட்சியில ரசிகர்கள் இல்லையா? உங்க கட்சியில பொதுமக்கள் இல்லையா? அடுத்த கட்சியில ஊழல் சக்தியிலையும் தீய சக்தியிலையும் ஏன் சார் வாடகைக்கு எடுக்கிறீங்க? ஏன் சார் லீஸுக்கு எடுக்கிறீங்க? அவங்க தீய சக்தி ஊழல் சக்தி இல்லை சார். அந்த தலைவர்களை கூட நீங்க தேடி போய் பார்க்கல. அந்த தொண்டர்கள் இனிக்குதா? அந்த எம்எல்ஏக்கள் இனிக்குதா? அந்த எம்எல்ஏக்கள் பரிசுத்தமானவர்கள் இனிக்குதா? இல்ல வர்றவங்கள வேண்டானா ஒரு புதிய கட்சி சொல்லும். இல்ல சார், இப்போ நம்ம கலைஞர் சொன்ன மாதிரி தான், என்னன்னு குட் மேன் இன் எ பேட் பார்ட்டி அப்படி, இந்த மாதிரி இலக்கணம் எல்லா இடத்துலயும் சொல்லிக்கலாமா? இவங்கெல்லாம் நல்ல ஆட்கள். யாரு இப்ப போய் சேர்றவங்களா? பரிசுத்தமானவர்கள், தூயமானவர்கள். கட்சி மட்டும் தான் கெட்ட சார். நீங்க மீண்டும் மீண்டும் பேசும்போது என்ன சொல்றீங்கன்னா, ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக போறாங்கன்னு சொல்றீங்கல்ல. திரு ஆதவ அர்ஜுனா, நாங்க எந்த ஆஃபரும் கொடுக்கல, அவங்களாக தேடி வருகிறார்கள்னா, அவங்களா ஒரு புதிய கட்சியை, ஒரு புதிய தலைமையை தேடி வருகிற போது புதிய கட்சிக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கும், கட்சி கட்டமைப்பை பலப்படுத்தும். இதே இலக்கணம் தேடி வர்றவங்க, இதே இலக்கணம் தானே நரேந்திர மோடிஜிக்கும், இதே இலக்கணம் தானே அமித்ஷாக்கும். அப்ப அது மட்டும் ஏன் சொல்றோம்? அம்மா ஆத்மியில இருந்து 7 பேர் இன்னைக்கு எம்பிகள் போனாங்கல்ல, எவ்வளவு விமர்சனம் பண்ணோம்? ஷிண்டே குரூப் பிரிஞ்சு போகும்போது எவ்வளவு விமர்சனம் பண்ணோம்? சரத்பவார் குரூப், அஜித் பவார் பிரிஞ்சு போகும்போது எவ்வளவு விமர்சனம் பண்ணோம் சொல்லுங்க. அப்போ அதே தூய்மையான ஒரு கிளீன் சிட்டை வந்து, ஆதவு கொடுக்குற கிளீன் சிட்டை நம்ம ஏன் மோடிஜிக்கு கொடுக்க மறக்கிறோம், பிஜேபி கொடுக்க மறுக்கிறோம்? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா வரதுக்கு முன்னாடி 456 பேர் காங்கிரஸ்ல இருந்து வெளியே போனாங்க. காங்கிரஸ் பெரிதளவு அந்த இடத்துல பாதிக்கப்பட்டது. அப்போ இதுக்கெல்லாம் ஏன் நம்ம பதில் சொல்ல மாட்டோம்? யோசிச்சு பாருங்க. அப்போ என்னன்னா, நம்ம எந்த பார்வைனா, இந்த பக்கம் பலவீனம்ன்றது இயற்கை. தோற்றால் பலவீனம் இருக்கும், தோற்ற கட்சி அனாதையாகத்தான் இருக்கும். வெற்றி என்றால் அதுக்கு நிறைய சொந்தக்காரங்க வந்து கிளைம் பண்ண வந்துருவாங்க. தோல்வி எப்பவும் அனாதையாக தான் நிற்கும், அது வேற விஷயம். இதை பயன்படுத்தி கபலீகரம் செய்யற இடத்துல யார் இருக்கிறார், அந்த ஆற்றல் சக்தி யார்கிட்ட இருக்குது, அப்போ அவங்க தூய்மையான சக்தியா, இதை பார்க்கணுமா இல்லையா? அதுதானே முக்கியம். அந்த தொகுதிகளில் ஓட்டு போட்டவங்க எதை நம்பி சார் ஓட்டு போட்டாங்க? விசிலை நம்பி ஓட்டு போட்டாங்களா? விஜயை நம்பி ஓட்டு போட்டாங்களா? ஒரு புயல் இந்த கரையை கடக்கும்போது கூட அந்த புயல்ல சிக்காமல் இந்த படகுகள்லாம் காப்பாற்றப்பட்டதுன்னா அந்த கட்சி, அந்த சின்னம், அந்த தலைமை தானே. இல்ல மீண்டும் அந்த மக்களை நம்பி தானே இவங்க ராஜினாமா பண்றாங்க. அந்த மக்கள் மீண்டும் வெற்றி பெற முடியும் அப்படின்னு திரு விஜயை நம்பி தானே ராஜினாமா பண்றாங்க. விசில் சின்னத்தை நம்பி தானே ராஜினாமா பண்றாங்க. இப்ப 2 விஷயம் சொல்றேன். ஆன்டி டிஃபெக்ஷன் லாக் வந்து 2/3 எல்லாம் கிடையாது, 2/3 மெஜாரிட்டி எல்லாம் கிடையாது. நீங்க 190% மொத்த பேர் ஓட்டு போட்டா கூட மொத்த பேருங்க ஆன்டி டிஃபெக்ஷன் லா தான். உங்களது செல்லுபடி ஆகாது, உங்களது பதவி தகுதி இழப்பு செய்யப்படும். 2/3 மெஜாரிட்டின்றது கட்சி மெர்ஜர் ஆகுறதுக்கு தான். ஒரிஜினல் பார்ட்டி
அசல் பார்ட்டி மெர்ஜர் ஆகும்போது சட்டமன்ற கட்சி பார்லிமெண்டரி பார்ட்டி, அதாவது இல்லைன்னா அசம்பிளி பார்ட்டி, இந்த அசம்பிளி பார்ட்டியில் 2/3 வந்து அந்த மெர்ஜருக்கு ஒத்துக்கிட்டா அவங்கள அந்த அணியை அங்கீகரிக்கலாம். ஒருவர் விரும்பல்னா கூட அவங்க தனி அணியாக தான் இருக்க முடியும். மற்றபடி கட்சியின் கட்டளைக்கு மீறி, விப்பு கட்டளைக்கு மீறி யார் ஓட்டு போட்டாலும் அத்தனை பேரும் ஆன்டி டிஃபெக்ஷனால நீக்கப்படுவார்கள். அதுதான் வாஜ்பாய் 2003 கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்ல இருக்கிறது. அதுதான். அதனால அது தெளிவு. 2/3 மெஜாரிட்டிலாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஆன்டி டிஃபெக்ஷன் இல்லாம போது 15 days கிரேஸ் பீரியட் நேற்று வரைக்கும் யாருக்கு? சபாநாயகருக்கு முன்னாடி என்னன்னா கட்சிக்குரிய கிரேஸ் பீரியட் கொடுத்துருக்காங்க. அதாவது கண்டோன்மெண்ட் செய்யலாம் அப்படின்றது. ஒன்று மன்னிப்பு பெறலாம், இல்லை மன்னிக்கலாம். அதற்கு பிறகுதான் சபாநாயகர் ஆக்டிவேஷன்ல வராரு. இன்னையிலேருந்து சபாநாயகர் ஆக்டிவேஷன் வராரு. அப்போ இந்த ஆன்டி டிஃபெக்ஷனால பாதிக்கப்படுவோன்றது நல்லா தெரிஞ்ச பிறகுதான் என்ன செய்யறாங்க? 4 பேர் வந்து ராஜினாமா கொடுக்குறாங்க. அந்த ராஜினாமா வந்து சபாநாயகர் ஏற்கக்கூடாது அப்படின்றது சட்டம் அப்படின்றது. இப்போ மற்றவர்கள் வந்து சேர்ந்தாச்சு. இப்போ மற்றவர்கள் வந்திருக்காங்கல்ல சார், அவங்க இப்போ அந்த தலைமை ஏற்றுக்கிறாங்கல்ல, அந்த தலைமை சரிதான், கட்சியும் சரிதான்னு மற்றபடி வராங்கல்ல. நாங்கள் ஒரு அவசரத்தில் ஒரு முடிவு எடுத்துட்டு வராங்க. இப்போ ஒரு 2 பேர் வந்து அந்த முரண்டோட நிற்கிறாங்க. இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தாவேகா கிட்ட எத்தனை எம்எல்ஏ, அதிமுக எத்தனை எம்எல்ஏ? கரெக்டாக பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி தாவேகாக்கு 144 எம்எல்ஏக்கள் தாவேகா ஆதரவு, அதிமுகவுக்கு 22 எம்எல்ஏக்கள். இன்னைக்கு அதே தாவேகா கிட்ட 119 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்க, 25 காணும். அதே அதிமுக கிட்ட 22 + 19 இப்போ சிவி சண்முகம் விஜயபாஸ்கரோட யோசிக்கிறாங்க. அது அப்படியே வைங்க. 19 சேர்த்தா மொத்தம் 41 எம்எல்ஏக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. 22 பேர் தான் இருந்தாங்க அசம்பிளியில பொறுத்தவரைக்கும். இன்னைக்கு 41 பேர் இருக்காங்கல்ல. அப்போ அந்த கட்சி மேல நம்பிக்கை இருக்குது இல்ல மக்களுக்கு. தக்க வச்சுட்டாங்கன்றீங்க. ஓகே திரு ஷாம், தாவேகா இழுக்குது அப்படின்னா அந்த விமர்சனத்தை பார்க்கணுமா, இல்ல திரு எடப்பாடி பழனிசாமி மீது நம்பிக்கை இல்லாம அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் அமைச்சர்களும் போறாங்க அப்படின்னு பார்க்கணுமா? 15 தினங்களுக்கு முன்னாடி நம்பிக்கை இருந்தது இல்ல. அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து தான் அவரோட பிரச்சாரத்துக்கு எல்லாருமே போனாங்க. இன்னும் சொல்லப்போனால் பிரச்சாரத்தின் வாயிலாகத்தான் வெற்றி கிடைத்தது. அதிமுக என்பது என்ன? அதிமுக இரட்டை இலை, எம்ஜிஆரோட ஓட்டு வங்கி, ஜெயலலிதாவோட ஓட்டு வங்கி, இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமை. அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். என்ன காரணம்னா, ஒரு பொதுச் செயலாளர் இல்லாம ஒரு கட்சி இயங்க முடியாது. அவர் தான் ஏஃபார்ம் பிஃபார்ம்ல கையெழுத்து போடுறாரு. எதுவாக இருந்தாலும் ஏப்ரல் மாத கடைசி நிலவரப்படி அல்லது ரிசல்ட் வந்த அன்னைக்கு தேதி நிலவரப்படி எடப்பாடி பழனிசாமியை நம்பித்தான் அனைவருமே, பொதுச் செயலாளர் நம்பித்தானே. அவங்கவுங்களுக்கு தொகுதியில் செல்வாக்கு இருக்கணும், அதை இல்லைன்னு சொல்லலாம். இப்போ விஜயபாஸ்கர் வந்து கண்டிப்பாக விராலிமலையில் ஜெயித்துருவாருங்கிறது அநேகமா எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். அது தோத்திருந்தா தான் ஆச்சரியமா இருந்திருக்கும். ஆனால் அடிப்படையா வந்து பவர் மாங்கரிங் இல்லாம இந்த ஸ்விட்சிங் நடக்கவே நடக்காதுங்க. ஏதோ ஒரு வகையில ஒரு அதிகாரத்துக்கு ஆசைப்படுறாங்க. அதுக்கு சில பேர் ஓப்பனாவே சொன்னாங்க, எதிர்கட்சியா இருக்கிறதுனால என்ன பயன் இருக்கு, அவங்க என்ன போர்வை போத்துறாங்கன்னா தொகுதி மக்களுக்கு நல்லது அப்படிங்கிற போர்வையை போத்துறாங்க. எதிர்கட்சியில தொடர்ந்து இருப்பதற்கு விரும்பவில்லை. 5 வருஷம் எதிர்கட்சியா இருந்தாச்சு, இன்னொரு 5 வருஷம் இருக்கணும், 5-10 வருஷம், 5-10 வருஷம் பவரே இல்லாம இருக்கணும். அமைச்சரா இருந்தாதான் நல்லது பண்ண முடியுமா? சட்டமன்ற உறுப்பினரா இருந்தா, அதாவது எதிர்கட்சி எம்எல்ஏவா இருந்தா ரொம்ப நல்லது பண்ண முடியுங்கிறது என் கருத்து. என்ன உண்மையாவே நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ, எதிர்கட்சி எம்எல்ஏ, அப்பா வண்ணச்சி வந்து யாருக்கு அதிக பேச வாய்ப்பு கொடுத்தார்? சட்டமன்றத்திலே குறிப்பு இருக்கு அதுக்கு. என்ன காரணம்னா, ஆளுங்கட்சியில இருந்து நிறைய பேர் பேசுவாங்க, எதிர்கட்சியில இருந்து நம்பர் கம்மியா தான் இருக்கும், அவங்களுக்கு அதிக வாய்ப்பு கிடைக்கும். ஒன்று, அதிகாரிகளே இருக்கிறாங்க, அவங்க வந்து எதிர்கட்சி எம்எல்ஏ வைக்கிற கோரிக்கையெல்லாம் யாருமே ரிஜெக்ட் பண்ணவே மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனா கொஞ்சம் பயப்படுவாங்க, இவங்க ஏதாவது வெளியில போய் பிரச்சனை பண்ணுவாங்க. எதிர்கட்சி எம்எல்ஏக்களுக்கு தான் எப்போதுமே வாய்ஸ் அதிகங்க. அதுவும் திமுக எதிர்கட்சி வரிசையில, பிரதான எதிர்கட்சி வரிசையில் இருக்கும்போது அதற்கு அடுத்த நிலைமையில இருக்கிற அதிமுக எம்எல்ஏக்கு வாய்ஸ் அதிகம். இப்போ 4 பேர் ரிசைன் பண்ண 4 பேர் அதிமுகவிலே கன்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க தொகுதி மக்களுக்கு தேவையானதெல்லாம் கண்டிப்பா செஞ்சு கொடுத்துருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சர் விஜய் அவர்களே என்ன சொன்னாரு, ஓட்டு போட்டவங்க ஓட்டு போடாதவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் முதலமைச்சர்னு சொன்னாரு. அவர் ஒன்றும் பாரபட்சம் காட்டுற மாதிரி நமக்கு தெரியவும் இல்லை. பிற அமைச்சர்களும் அதுல நல்லா தான் இருக்கிறாங்க. ஆதவ அர்ஜுன் வந்து அவருக்கான பொலிட்டிக்கல் அசைன்மெண்ட் அவர் செய்யறாரு. அவர் பேர்ல நான் குறைய சொல்ல மாட்டேன். இந்த பார்ட்டியோட பொலிட்டிக்கல் மேனேஜர் நிச்சயமா ஆதவ அர்ஜுன், பார்ட்டியோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜர் நிச்சயமா வந்து ஆனந்த். இவங்க 2 பேரோட எந்த அஜெண்டாவா இருந்தாலும் அது பார்ட்டி பேஸ்டா தான் இருக்கும். டிவிகேவுக்கு எது நன்மையோ அதை அவங்க செய்வாங்க. அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது.
அப்போ இவங்க அதிமுகவுக்கு எது நன்மையோ அதைத்தானே செய்யணும். அதை செய்யலைங்கிறதானே பிரச்சனை. அது போக இவங்க வந்து இடைத்தேர்தல் வந்தால் இதுல வெற்றி பெற்றுலாம்னு நினைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப லாங் ஷாட்டுங்க. அதெல்லாம் யாராலையும் எப்பவுமே உறுதியா சொல்ல முடியாது. இடைத்தேர்தலுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஒண்ணுமே இல்லைங்க. 89 திமுக ஆட்சி, கலைஞர், அதிமுக பிளவுபட்டு இருந்தது, திருப்பி சேர்ந்தது, ரெட்டையில கிடைச்சது. 2.25 மாசத்துல வந்து மதுரை கிழக்குல ஒரு இடைத்தேர்தல், மருங்காபுரியில் ஒரு இடைத்தேர்தல். ரெண்டுலயுமே வந்து அதிமுக ஜெயிச்சது. அதாவது மதுரை கிழக்குல அதிமுக கூட்டணி கம்யூனிஸ்ட், மருங்காபுரி பொன்னுசாமி. இப்படி இடைத்தேர்தல் முடிவுகள், எம்ஜிஆர் காலத்துல இடைத்தேர்தல் முடிவு அண்ணா நகர்ல வந்து திமுக ஜெயிச்சதுங்க. பல முடிவுகள் நம்ம பார்க்கலாம். எங்களோட இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு பிறகு திருவண்ணாமலையில காங்கிரஸ் ஜெயிச்சது 1966. 67ல தோத்துது. எதுக்காக நான் சொல்றேன்னா, ஒரு தேர்தல் முடிவுங்கிறத யாராலையும் எப்போதும் யூகிக்க முடியாது. இப்போ குளத்தூர்ல ஸ்டாலின் அவர்கள் தோற்பாரு யார் யூகிச்சிருப்பாங்க? மைக்ரோ அனாலிசிஸ் பண்ணா நிறைய விஷயம் வெளியில வருது. சில பூத்துகள்ல ஓட்டே விழல, அவங்க நம்பி இருந்த பூத்லாம் கை விட்டுருக்கு, அதெல்லாம் தெரியுது. அது எல்லாமே தேர்தலுக்கு பின்னாடி நடத்துற போஸ்ட்மார்ட்டம். கட்சிக்காரங்களே மாறி ஓட்டு போட்டிருக்காங்க. பெரும்பாலும் அது தேர்தலுக்கு பின்னாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பயன் இல்லை. ஏன்னா வந்து தொகுதி போச்சு, ஒரு தோல்வி வந்து போச்சு. எப்போதுமே அவரோட எலக்டோரல் ஹிஸ்டரியில இந்த தோல்வி இருக்கத்தான் செய்யும். MKS நீங்க எடுத்தீங்கன்னா இந்த தோல்வி இருக்கத்தான் செய்யும். ஆனா இவங்க வெற்றி பெற்றவங்க. வில்சன் சொன்ன அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப சரியான வேலிட் பாயிண்ட்டுங்க. தோல்வி அடைந்தவங்களுக்கு ஒரு மன கிளேசம் வரலாம். இனிமேல் இந்த கட்சியில் நம்ம நீடிச்சோம்னா நமக்கு வந்து எதிர்காலமே இல்லை. ஆனா வெற்றி பெற்றவர்களுக்கு மன கிளேசம் வரக்கூடாது. காரணம், கட்சி அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கொடுத்திருக்கு. தொடக்கம் தானே. நீங்க தகுதி இழப்ப சபாநாயகர் பண்ணிட்டார்னா இந்த அசெம்பிளி கலைக்கப்படுற வரை தேர்தலில் போட்டியிட முடியாது. அதானே விதி. அதாவது இப்போதும் அந்த தகுதி அந்த அச்சத்தின் காரணமாக நகர்றாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் நகர்றாங்க. ஆனா திரு ஆதவ் அர்ஜுனா சொல்றாருல, ஒரு மாதத்திற்குள்ளாக 90% அதிமுக நிர்வாகிகள் தாவேக்காவுக்கு வந்துருவாங்க. திரு இன்பதுரை சொல்றாரு, இது எம்ஜிஆர் மரபுக்கும் விஜய் மரபுக்கும் இடையிலான யுத்தம், இறுதியாக எம்ஜிஆர் மரபு தான் ஜெயிக்கும். தாவேக்காங்கிறது ஒரு புதிய அதிமுகன்னு திரு ஆதவ் அர்ஜுனா சொல்றாருல. இந்த நீங்க சொல்ற இந்த பொலிட்டிக்கல் அசைன்மெண்ட்ல தாவேக்காவை அதிமுக மயமாக்குறது அப்படிங்கிற அசைன்மெண்ட்டை நோக்கி நகர்றதா அதை ஆதவ் அர்ஜுனா செயல்படுத்துறாரா? அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா காரணம்னா, அவருக்கு அந்த பொலிட்டிக்கல் அசைன்மெண்ட்ல அவர் தெளிவா இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன் ஆஸ் இட் இஸ். அப்போ அதிமுகவை எந்த அளவுக்கு வந்து உடைத்து அங்க இருக்கிறவங்களை தன் பக்கம் இழுக்க முடியுமோ. ஏன்னா இதுல எம்எல்ஏக்கள் போக மற்றவர்களும் சேர்றாங்களே. இப்ப வெல்லமணி நடராஜன் அவர்கள் அவங்களாம் ஒரு லோக்கல் லீடர்ஸ் தான், அவங்களும் சேர்றாங்கும் போது ஏதோ ஒரு வகையில அவங்களை இழுத்துருக்கிறாங்க. எம்எல்ஏக்களுக்கு தகுதி இழப்பு பல பிரச்சனைகள் இருக்குங்க. பட் தலைவர்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அதாவது உள்ளூர் தலைவர்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அப்போ அவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில நீங்க தாவேக்காவுக்கு வந்தா உங்களுக்கு ஒரு வாரிய தலைவர் கிடைக்கும். ஏதோ ஒரு வகையில வந்து அந்த பேரம் இல்லாம எப்படி ஒருத்தர் கட்சி மாற போறாரு. இன்னும் சொல்ல போனால் கட்சி மாறி வரும்போது அவங்களுக்கு அந்த லோக்கலாவே ஒரு இஷ்யூ இருக்கு. தாவேக்கால நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க வந்து அந்தந்த தொகுதிகளில் அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் இருக்கு. அதை எய்ம் பண்ணி தான் தாவேக்கால வேலை பார்த்திருக்காங்க. இப்ப திடீர்னு அதிமுகல இருந்து ஒரு பெரியவர் போய் சேரும் போது அவங்க வந்து அதை மனதளவுல ரொம்ப எதிர்ப்பாங்க, வெளியில காட்ட மாட்டாங்க. ஆனா அவங்களோட பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் பாதிக்கப்படுமே. வெல்லமணி நடராஜன் வரதுனால அந்த பகுதியில் இருக்கிற தாவேக்கா இளைஞர்கள்ல எத்தனை பேருக்கு பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் இல்லாம போகும். ஆனா யாரும் வெளியில இப்ப சொல்ல மாட்டாங்க. காரணம் வந்து விஜய்ங்கிற அந்த ஒரு பிம்ப உயர்வு காரணமாக அவங்க சொல்ல மாட்டாங்க. இதே நிலைமை வந்து இவருக்கு உண்டுல, விஜயபாஸ்கருக்கு உண்டுல, இதே நிலைமை வந்து மரகதம் குமாரவேலுக்கு உண்டுல, எல்லாருக்கும் உண்டுங்க. திரு சிவ சண்முகத்துக்கு உண்டு. ஒருவேளை அவர் போனா இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, தகுதி இழப்புங்கிறது ராஜினாமா பண்றதுனால அது வைப் அவுட் ஆகாது. தகுதி இழப்பு தான். சபாநாயகர் என்ன முடிவு பண்ண போறாருன்னா நமக்கு தெரியாது. ஆனா நீதிமன்றத்துக்கு போனா தகுதி இழப்பு வந்து நிற்கும், பூதாகரமா நிற்கும். 2000 ஜெயலலிதா அம்மா வந்து தகுதி இழப்பானாங்க. அவங்களுக்கு எம்எல்ஏ பதவியே இப்ப இல்ல. சோ பதவியை பறிக்க முடியல. பட் அதே தகுதி இழப்பு தானே பிரதான காரணமாக அவங்க முதலமைச்சரான பிறகு அன்பழகன் வழக்குல சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு. சரி, தாவேக்காவுக்கு போயிட்டாங்களே ராஜினாமா பண்ணிட்டு, அவங்களுக்கு தகுதி இழப்புங்கிறது பொருந்துமா? தகுதி இழப்பு பொருந்துங்க. அதான் இதோட பெரிய வேடிக்கை. அதாவது தகுதி இழப்பு தான். லேட்டரான அவங்க வந்து ராஜினாமா பண்ணதோ வேற கட்சிக்கு சுவிட்ச் ஆனதோ அது வந்து தகுதி இழப்போட வைப் அவுட் ஆகாது. ஆனா இப்போ இதுல அடுத்த கட்ட பிரச்சனை என்ன வரும்னா, தேர்தல் நடப்பதற்கு முன்பு நீதிமன்றத்துக்கு யாராவது போய் ஏதாவது ஒரு வகையில வந்து சுப்ரீம் கோர்ட் இதை நோட் டவுன் பண்ணுச்சு அப்படின்னா இடைத்தேர்தல் நடக்கிறதே ரொம்ப கேள்விக்குறியா மாறிடும். ஏன்னா உதாரணமாக இவங்கெல்லாம் எதிர்பார்த்து தானே போயிருக்காங்க, மீண்டும் தாவேக்காவுல இடம் கிடைக்கும், அந்த அளவுக்கு நுணுக்கமா பார்த்தாங்களான்னு கொஞ்சம் சந்தேகம் இருக்குங்க. பிராக்டிகலாவே வந்து
ஸ்பீக்கருங்கிறோட பவர் கீழே அவருக்கு வந்து விட்ராயல் அலோவ் பண்ற பவரே இல்ல. நீங்க வந்து ஒரு பெட்டிஷனை அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவர் டிஸ்போஸ் பண்ணலாங்க பெட்டிஷனை. விட்ராயல வந்து அவர் எப்படி அலோவ் பண்ணுவாருன்னு தெரியல. இன்னும் சொல்லப்போனா அதனாலதான் அவங்க தயங்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். யார் இந்த ரெண்டு பேருமா? திரு சி வி சண்முகமும் திரு விஜயபாஸ்கர் 4 பேரு. 4வது ஆள் வந்து அவரு இன்னமும் தாவேக்காவுக்கு போகல, ரிசிக்னேஷன் மட்டும் தான் கொடுத்திருக்கிறாரு. ஆமா. ஆனா இவங்க விட்ராயல் லெட்டர் கொடுக்கும்போது அந்த லெட்டர்ல வந்து விஜயபாஸ்கர் பேரும் இருக்கு. சி வி சண்முகத்தை சபாநாயகர் கேட்கிற அவரு வந்து ரொம்ப தெளிவா சபாநாயகர் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு ஐடென்டிஃபை பண்ணி தான் லெட்டர் வாங்கி வைக்காரு. அவங்க கையால எழுதி கேட்கிறாரு, கையாலேயே எழுதி கேட்கிறாரு, ஐடென்டிஃபை பண்ணி லெட்டரும் வாங்குறாரு. ரிசிக்னேஷனுக்கும் அதுதான், அவங்க விட்ராயல் கொடுக்கும்போது அதே நிலைமை தான் இருந்துச்சு. ஓகே. சி வி சண்முகம் ஏன் வரல எங்கன்னு கேட்கிறாரு. 20 நிமிஷத்துல வந்துருவாங்கன்னு சொல்லி வெயிட்டும் பண்றாங்க, அவர் வரவே இல்லை. விட்ராயல்ல வந்து ஒட்டுமொத்தமாக கொடுக்கப்பட்ட கடிதங்கள்ல ஒருவர் வரல. விஜயபாஸ்கர் கடிதம் கொடுத்திருக்கிறாரு, ஆனா இப்போ வந்து அவரு வேற மாதிரியான மனநிலையில இருக்கிறாரு. நமக்கு உண்மையான அவர் என்ன என்ன முடிவு எடுக்க போறாரு நமக்கு தெரியாது. இப்ப அது ரொம்ப யூக செய்திக்குள்ள போக வேண்டாம். ஆனால் அடிப்படையான விதி என்ன, சட்டம் என்ன சொல்லுது? தகுதி இழப்பு தான். சப்சிக்வெண்ட் ரெசிக்னேஷன் வைப் அவுட் ஆகாது. 2019 வழக்குல ரொம்ப தெளிவா இருக்கு. அப்போ ரெசிக்னேஷன் வைப் அவுட் ஆகாது, இவங்க தகுதி இழந்தவர்களாக இவங்களை அறிவிக்கணும். அப்ப சபாநாயகர் அறிவிக்கல, சபாநாயகர் செஞ்சது தப்பு அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க சுப்ரீம் கோர்ட் போனாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் அட்மிட் பண்ணி அதை விசாரணைக்கு எடுத்துக்கிடும்ல. ஓகே, சரி. நான் அடுத்த சுற்றுல அப்போ தாவேக்கா அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த தகுதி இழப்புங்கிறது பொருந்திரும். கண்டிப்பாக பொருந்துங்க. அது எடப்பாடி பக்கம் போய் சேர்ந்தாலும் பொருந்தும், தாவேக்கா பக்கம் போய் சேர்ந்தாலும் பொருந்தும். ராஜினாமா பண்ணிட்டு எல்லாருக்கும் பொருந்தும். ரெசிக்னேஷன் அப்ப என்ன நடைமுறைகளோ அது விட்ராயல் அப்ப பின்பற்றணும் அப்படின்னு எந்த இடத்துலயும் நம்ம கான்ஸ்டிடியூஷன் தெளிவா சொல்லல. கட்சி மன்னிப்பு கொடுத்துட்டாங்கன்னா அது கன்சிடர் பண்ணக்கூடாது. கட்சி மன்னிப்பு கொடுக்குது இல்ல 15 நாள் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள மன்னிப்பு கேட்டவர்கள் இல்ல. அது எப்படினாங்க, கட்சி வந்து கண்டோன் பண்றதுக்கான ஒரு விண்டோ வச்சிருக்காங்க, ரைட்டுங்களா? கட்சி வந்து மன்னிச்சிருது. ஆனா சபாநாயகர் மன்னிப்பாரா? குற்றத்தை எப்படிங்க மன்னிக்க முடியும்? காம்பவுண்ட் எப்படி பண்ண முடியும்? சரி, ஒரு சாதாரண 15 நாள்ங்கிறது அப்ப எதுக்கு? அதுக்கு தான 15 நாள் கட்சிக்கு, பேரண்ட் பார்ட்டிக்கு. பேரண்ட் பார்ட்டிக்கு 15 நாள் இல்ல. நான் ஒரு முடிவை தவறா எடுத்துட்டேன், நான் எடுத்த முடிவு தவறுன்னு உணர்ந்து நான் வந்து கட்சி தலைமை கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன் அப்படிங்கறதுல சபாநாயகரோட ரோல்ங்கிறது என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. என்னன்னா சபாநாயகருக்கான அந்த வித்ட்ராயல் ப்ரொவிஷன் நம்மகிட்ட இல்ல. சரி, இதுல வந்து 1950 இருந்து நீங்க எடுத்து பார்க்கும்போது 50களில் இப்படியான கட்சி தாவல்லாம் தெரிஞ்சிருக்காது, அதை பத்தி சேர்க்கல. 85 கட்சி தாவல் தடை செய்யறதுக்கு பிறகு மைக்ரேட் ஆகி நம்ம 2004 இருக்கிறோம். 2004 ஒண்ணே அலோடு, அது மெர்ஜரு. அப்போ 2004க்கு பிறகான பல வழக்குகள் தான் இப்ப மூல வழக்கா நம்ம எடுத்துக்க முடியும். இன்னும் சட்டம் முழுமையா இவால்வ் ஆகலைங்க. 2004க்கு பிறகு தான் சட்டம் இவால்வ் ஆகுது. சட்டத்தோட கிரே ஏரியா இது. ஒன்ன மட்டும் கிளாரிஃபை பண்ணிருங்க, நான் திரு விவேக்ட போறேன். அப்போ தாவேக்காவுக்கு லாபம் கொடுக்கணும், மெஜாரிட்டி நிரூபிக்கக்கூடிய எண்ணிக்கையை குறைச்சு காமிக்கிறதுக்கு ஒரு வசதி பண்ணி கொடுக்கணும்னா மட்டும்தானே சபாநாயகர் தகுதி இழப்புங்கிற இடத்துக்கு நோக்கி நகர்வாரு. தாவேக்காக்கு தாங்க இதுல முழுமையான லாபம் இருக்கு, அரசியல் ரீதியான லாபம். அதை நோக்கி தான் வந்து அமைச்சர் ஆதவர்ஜுன் ஒர்க். ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் சார், ரொம்ப லீகலா பேசுறாரு. அவங்க கட்சி வந்து அவங்கள மன்னிச்சு அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் பெட்டிஷனை டிஸ்போஸ் பண்ணுங்கன்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா அது கன்சிடர் பண்ணாதீங்க, நாங்க மன்னிச்சிட்டோம்னு சொல்றாங்க. ஆனா மன்னிச்சாலுமே அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் அந்த விஷயம் வந்து சபாநாயகர் கையில தான் இருக்கு அப்படின்னா, அப்ப எடப்பாடி நம்பி போய் சேர்ந்தவங்களோட கதி என்ன இன்னும் தலைமையில கட்டி தொங்குதா? ஆமா, தகுதி இழப்புங்கிறது அவங்களுக்கும் பொருந்துங்கற. அதான் கேக்குறேன், கத்தி தொங்குதா? அப்ப ஏன் போய் சேர்ந்தாங்க? பேசாம இருந்திருக்கலாம். அப்போ அவங்க மறுபடியும் ராஜினாமா பண்ணி தாவேக்காக்கு போறதுக்கான வாய்ப்பு அதிகம். லீகல் அட்வைஸ் இல்ல பிரியன், அது ரொம்ப தெளிவாவே இருக்கு. இல்ல, அந்த விஷயத்துல யாருக்குமே தெளிவு இல்லாம முடிவெடுத்திருக்காங்க. இல்ல, அது ஒரே ஒரு விஷயம், அது தெளிவு இல்லாம முடிவெடுத்திருக்காருன்னா 25 பேர்ல 47 பேர் சொல்லலாம். ஏன்னா 22 பேரை நீக்க சொல்லி இன்னொருத்தர் கொடுத்துருக்காங்களே. இல்ல சார், அதுல பொதுச் செயலாளர்ங்கிற அவருக்கு தான பவர் அதிகம். இல்ல சார், நீங்க 22 பேர் கொடுத்தீங்க, அவர் விப் ரெகக்னைஸ் பண்ணல. இல்ல சார், அப்படி இல்ல. விப் அவர் ரெகக்னைஸ் பண்ண வேண்டியதே கிடையாது. அதுதான் சொல்றேன். சொன்ன உடனே நான் எதுக்கு சொல்றேன்னா, கிரேஸ் பீரியட்னு கொடுத்திருக்கும் போது அந்த கிரேஸ் பீரியடுக்கு 15 டேஸ் வந்து சட்டத்திலேயே இடம் கொடுத்திருக்கும் போது அந்த 15 டேஸ்க்குள்ள நீங்க எத்தனை கடிதம் கொடுத்தாலும் எத்தனை கடிதம் வாபஸ் பெற்றாலும் அது எல்லாத்தையும் கூட்டி கன்சிடர் பண்ணி தான் ஃபைனல் டெசிஷன் ஆஃப்டர் 15 டேஸ் எடுக்கணும். ஆஃப்டர் 15 டேஸ்ல எது பெண்டிங் இருக்குது,
அதை மட்டும்தான் சபாநாயகர் எடுக்க முடியும். அதுதான் சட்டத்தின் பிரகாரம் நிற்கும். அதற்கு முன்னாடி கொடுத்ததெல்லாம் கன்சிடரேஷன்ல தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கொடுத்தது மட்டும் நான் வச்சுக்குவேன், அடுத்தது கொடுத்தது நான் வைக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. அதனால அந்த 4 பேர் ரிசைன் பண்ணிட்டு போனாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் தான் பெண்டிங்கா இருக்கும். இல்ல ஒரே ஒரு விஷயம், இதுல அரசியல் சாசனத்துல இருக்கிற 10th ஷெட்யூல்ல 15 days வரல. ஆமா, அது டிஃபரண்ட் ஃபுட்டிங்ல ஒரு கேஸ்ல கேஷாம் கேஸ்ல மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த விண்டோ. அது 15 days எங்க இருக்கு 10th ஷெட்யூல்ல? இல்ல சுப்ரீம் கோர்ட் கொடுத்தது லா தானே அது. ஆக்சுவலா சுப்ரீம் கோர்ட் கொடுத்தது லா தானே அது. லா தானே அது. இட் இஸ் லா. இந்த லாலாம் கிடையாது. அதுக்கு பிறகு பல விஷயங்களை நம்ம சுப்ரீம் கோர்ட் தான மேற்கோள் காட்டுறோம். 10th ஷெட்யூல்ல கண்டோன்மென்ட் இருக்குது. 10th ஷெட்யூல்ல நீங்க பாருங்க, செட்டில்டு லாவுக்கும் இவால்விங் லாவுக்கும் வித்தியாசம் இருக்கு. செட்டில்டு லானா இனி மாறவே மாறாது. இது இவால்விங் லா. சுப்ரீம் கோர்ட்டே பலமுறை சொல்லியிருக்கு. கட்சி தாவல் அது சம்பந்தமான எல்லா எவால்விங்ல டெவலப்மெண்ட் நம்ம ஏத்துக்கணும்ல. எவால்விங்ல டெவலப்மென்ட் ஒத்துக்கணும்ல. இல்ல சார், ஒரு விஷயம் சொன்னா நான் எவால்விங் தான், பின்னாடி என்ன வேணா வரலாம். எவால்விங் இல்ல, நான் கட்சி தலைமை கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் எனக்கு எந்த நிவாரணமும் இல்ல அப்படின்னா அந்த 15 நாள் கிரேஸ் பீரியடுக்கான அர்த்தமே இல்லையேங்கறத அவங்க கேக்குறாங்க. அர்த்தமே கிடையாது. வாஸ்தவமாவே இது எல்லாமே திருப்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அஜிடேட் ஆகி வர்ற மேட்டர் தான். ஓகே, இப்ப 2 பேரும் அதை முரண்படுறீங்க. ஓகே, திரு விவேக், இதுல லாபமே இல்ல தாவேகாவுக்கு, பொலிட்டிக்கல் கெயின் மட்டும்தான். மெஜாரிட்டியை நிரூபிக்கிறதுக்கான எண்ணிக்கையை அடையிறதுல எந்த லாபமும் இல்லைன்னா ஏன் இவ்வளவு வேகமாக அதிமுகவிலிருந்து எம்எல்ஏக்களையும் நிர்வாகிகளையும் அதிமுகவில் இருந்து அப்படின்னு மட்டும் இல்ல, எல்லா கட்சிகளிலிருந்தும் அந்த மாதிரி முயற்சி நடக்கிற செய்திகள் நம்ம கேள்விப்படுறோம். குறிப்பிட்ட அதிமுக உடனடியாக நடப்பதற்கு காரணம் இப்ப இதுவரைக்கும் பேசிட்டு இருந்த எம்எல்ஏக்கள் தாவேக்காக தானே போறாங்க. அது உடனடியாக நடப்பதற்கு காரணம், மற்ற அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் உடனடியாக நடப்பதற்கு காரணம் அங்க அந்த டிஸ்பியூட் இருக்கு இல்லையா, 2 குழுக்களாக அவர்கள் பிரிந்து தேர்தல் முடிவுகளை விட்டு அவர்கள் எடுத்த முடிவு, அதை குறித்து சபாநாயகரிடம் இருக்கக்கூடிய அந்த கடிதம், அதுல பொதுச் செயலாளர் என்ன முடிவெடுப்பார், உயர் நீதிமன்றத்துக்கு போச்சுன்னா அது என்னவாக மாறும், இந்த பிரச்சனைகள் இருக்கு. அதனாலதான் அந்த சட்டமன்ற குழு அவர்கள் அதுல சில உறுப்பினர்கள் உடனடியாக சில முடிவு எடுக்கிறார்கள். மற்றபடி இது பொதுவா எல்லா கட்சிகளுக்குள்ளேயும் எல்லா கட்சிகளை சேர்ந்தவர்கள் அங்க சேர்றதற்கான ஒரு முனைப்பை காட்டுவதை நம்ம பார்க்கணும். அப்படிதான் நம்ம செய்திகள் கேள்விப்படுறோம். சார் கூட சொன்னாரு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லது தோற்றவர்கள் வரலன்னு. அப்படிப்பட்டவர்களும் சில பேர் போய் சேர்றாங்க. இப்ப பரமக்குடி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சதன் பிரபாகர் எல்லாம் போயிட்டு செங்கோட்டையன் அவர்களை சந்தித்து சேர்ந்திருக்கிறார். நான் இதை எப்படி பார்க்கறேன்னா, தேர்தலுக்கு முன்பு ஒவ்வொரு கட்சியிலும் ஒரு நிலைப்பாடு எடுத்தன. இப்ப தேர்தலுக்கு முன்பு வரை இருந்த விவாதங்கள் திமுக அதிமுக தாவேக்காங்கிறது வேற. தேர்தலுக்கு பிறகு ஆளுங்கட்சி எதிர்கட்சி முன்னாள் எதிர்கட்சி, அது முன்னாள் ஆளுங்கட்சி கூட கிடையாது அதிமுக, அந்த இடத்துக்கு இப்ப மாறிடுச்சு. அவர்களுடைய அதிகார வசதிகள், அவர்களுடைய என்ன சொல்றது, அவர்களுடைய என்ன நிலைப்பாடு எடுப்பதற்கான இதுங்கிறது அப்படி மாறிடுச்சு இல்லையா. அவர்கள் அதை ஒட்டி சில முடிவுகளை எடுக்கிறார்கள். இப்ப நீங்க எடப்பாடி பழனிசாமி திமுகவை ஆதரிப்பது அல்லது திமுகவோடு சேர்ந்து ஒரு அரசை அமைப்பதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறார். அப்போ அந்த முடிவை இதுவரை அவர் மறுபரிசீலனை செய்ததாக ஒன்றும் இது தெரியல. அவர் எங்கேயும் நான் அந்த முடிவை எடுத்ததற்காக வருத்தப்படுகிறேன்னு வெளிப்படையாகவும் சொல்லல, அல்லது அவர்களோட சேர்ந்திருக்காங்க இல்லையா, திருப்பி சேர்ந்திருக்காங்க இல்லையா, அவர்களிடமும் கூட நான் இனிமே எதிர்காலத்தில் அந்த முடிவை எடுக்க மாட்டேன், நம்ம திமுக எதிர்ப்பரசியலை மட்டுமே செய்வோம் என்ற உத்தரவாதம் கொடுத்தும் அவர் சேர்த்துக்கல இல்லையா. அப்போ திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி எடுத்தால் தங்களுடைய எதிர்காலம் உள்ளூர் அரசியலாக இருக்கட்டும் கட்சி அரசியலாக இருக்கட்டும் என்ன என்கிற கேள்வி அவர்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கிறது. அதை ஒட்டித்தான் நிறைய பேர் இந்த முடிவுகள் எடுக்கிறாங்கன்னு பாக்குறேன். இப்ப திரு வெல்லமண்டி நடராஜன் அவர் இப்ப தேர்தலுக்கு முன்பே பன்னீர்செல்வம் போயிட்டு அங்க சேர்ந்தார். அப்போதும் வெல்லமண்டி நடராஜனுக்கு அழைப்பு இருந்தது, திமுகவில் சேருவதற்கு அழைப்பு இருந்தது. ஆனால் அவர் கடைசி நேரத்தில் அவரும் தவிர்த்துட்டார். அங்கேயும் இது இல்ல, வெல்லமண்டி நடராஜன் சேருவது கடைசி வரைக்கும் இருந்து அவர் தான் தவிர்த்தார் வெல்லமண்டி நடராஜனை பொறுத்த வரைக்கும். இப்ப இந்த மாதிரி நபர்கள் அவர்கள் வேகமா இங்கிட்டு வர்றாங்க. இப்ப ஆதவர்ஜனா சொல்றாரு இல்லையா, அவர்கள் ஒரு புதிய தாவேக்கா காட்டின முனைப்பு, தாவேக்கா காட்டின ஆர்வம் இருக்குல்ல. நீங்க சட்டமன்றத்துல நம்பிக்கை கோரும் தீர்மான வாக்கெடுப்பு நடக்கிறதுக்கு முன்பாகவே முதல்வர் விஜய் போய் திரு சி.வி. சண்முகம் தரப்பை அவர் சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க வாக்களிக்கிறாங்க, ஆதரவு வாக்களிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜினாமா கொடுக்குறாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள். அவர் அறிவித்த பிறகு ஆதரவு அறிவிக்க போறோம்னு அறிவித்த பிறகு தான் போய் சந்திச்சார். அதான் 2 தரப்பு இருக்கும்போது அதுல ஆதரவு கொடுக்குறாங்கன்னு சொல்ற ஒரு தரப்பை மட்டும்தான் போய் சந்திக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி தரப்பை சந்திக்கலைங்கிறதான் விமர்சனம். சபாநாயகர்கிட்ட போய் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா கடிதத்தை கொடுக்குறாங்க. இந்த ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையாங்கிறதே வெளிப்படையாக அறிவிக்கப்படாமலேயே உடனடியாக தலைமைச் செயலகத்திலேயே ஆதவர்ஜனா முன்பாக கட்சியில் இணைகிறார்கள்.
உடனடியாக அவங்களுக்கு டிஜிட்டல் ஐடென்டி கார்டும் கொடுக்கப்படுது. அதை திரு இன்பதுரை கண்டிக்கிறார். இது எப்படி இவ்வளோ வேகமா நடக்குது? அதுல 2 தகவலை அவர்கள் அபிஷியலா மறுத்திருக்காங்க. அது டிஜிட்டல் ஐடி கார்டு கொடுத்தது வந்து போலியான கார்டு, நாங்க கொடுக்கல, அது இணையத்தில் அவர்களா போட்டிருக்காங்கன்னு சொல்லி அதை ஒண்ணு மறுத்திருக்காங்க. இணைஞ்சது உண்மைனா, ஆனா சந்தித்த அவர் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு. ஆதவர்ஜனா அமைச்சர் ஆதவர்ஜனா பேட்டி கொடுக்கும்போது, நான் சந்தித்தேன், அவர்களை கட்சியில் இணைத்துக் கொண்டது எங்கள் அலுவலகத்தை தான் இணைத்தோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அதை நீங்கள் அங்க தவிர்த்திருக்கலாம். தலைமைச் செயலகத்தில் வந்து இது பண்ணதை அவர் தவிர்த்திருக்கலாம். இது என்னன்னா, இந்த குதிரை பேரம் அப்படிங்கறத குறித்த விவாதம் நடக்குது இல்லையா, அவர்கள் அதை வந்து சந்திச்சதை தவிர்த்திருக்கலாங்கிறது மரபு சார்ந்து நீங்க சொல்றீங்க. சபாநாயகர் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளும் முன்பாகவே போய் சந்திச்சாங்க. லீகலா சபாநாயகர் அந்த இடத்துல சரியா நடந்திருக்காராங்கிறது அதையும் சேர்த்து தான் சொல்றேன். அவர்களை சந்திச்சதுங்கிறது மரபு சார்ந்தது, இது சட்டம் சார்ந்தது. சபாநாயகர் சார்ந்தும் தான் சொல்றேன். அவர்கள் அந்த நேரத்தில் வந்து சந்திப்பதை தவிர்த்திருக்கலாம். நீங்க என்ன அவர் சபாநாயகரை அறிவிக்கலாங்க, நாங்க சந்திக்க விருப்பம் இல்லைன்னு கூட அவர் வந்து சொல்லியிருக்கலாம். அவர்களுக்கு வந்து என்னன்னா, வந்து இப்ப குதிரை பேரம் அப்படின்ற ஒரு பார்வை அல்லது வந்து விமர்சனம் வந்து வருது. அது ஆதவர்ஜனா சுத்தி மட்டும் தான் வருது. இப்ப தேர்தல் முடிவுக்கு பிறகு வந்து உதயநிதியும் மிதுன் சக்கரவர்த்தியும் சேர்ந்து ஒரு முயற்சி செய்தார்கள் சொல்லிட்டு வந்தது. அது கிட்டத்தட்ட ஒரு மொத்த பேரம் மாதிரி, உனக்கும் எனக்கும் என்ன லாபம்ங்கிற மொத்த பேரம் மாதிரி. அந்த மொத்த பேரம் குறித்த ஒரு விவாதம் எதுவுமே போகாம ஆதவர்ஜனா பேர் மட்டும் குதிரை பேரம் அப்படின்றதுல அடிபடுது. அப்ப அவர் என்ன நினைச்சிருக்கலாம்னா, இப்ப சட்டமன்றம்ங்கிறது குதிரை பேர், 2 கட்சி ஆட்சி அமைப்பதற்காக எண்ணிக்கை அடிப்படையில பேசல, அதுல டிஸ்பியூட் உடனே வந்துருச்சு இல்ல. தாவேகாவை அதிமுக மயமாக்குறது அப்படின்றத மிக வேகமாக தாவேகா பண்ணுதா, அதை நோக்கி நகருதா? இல்ல, அதிமுக மயமாக்குதல் அப்படின்னு நான் பார்க்கல. அது நீங்க வந்து உங்களுக்கு அதான் தேர்தலுக்கு பிந்து உருவாகின பல சவால்கள் வந்து இருக்குல்ல. இப்ப நீங்க அடுத்த மற்ற கட்சிகளுக்கு எதுக்குமே இல்லையா? யாராவது வந்திருக்காங்க? இல்ல இல்ல, இதுல பெர்செப்ஷனலாகவும் உடனடியாக எதிர்வினையாற்ற வேண்டிய இடத்துல தாவேகா தான் இருக்கு. ஏன்னா அவர்கள் ஆளுங்கட்சியாக வந்து இருக்கிறார்கள். ஆட்சி 1 கோடி வாக்கு வாங்கியிருக்காங்க. 1 கோடி 72 லட்சம். யார சொல்றீங்க? அதிமுகவே 1 கோடி கிட்ட வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஒன்னும் பெர்சன்டேஜ் அடிப்படையில, எண்ணிக்கை அடிப்படையில அவங்க குறைஞ்சிருக்காங்களே தவிர, கட்சியாக அவங்க பலமா தானே இருக்கிறாங்க, மேலே வர முடியாது. அதில் மற்றவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்ல, அங்க போய் சேரலாம். இப்ப அதிமுகவில் சேர விரும்பி யாரையும் சேர்க்கல அப்படின்ற வில்சன் சார் கிட்ட ஒரு நியாயமான கேள்வி, தோத்தவங்க யாராவது வந்து நிறைய பேர் குமிஞ்சிருக்காங்களா? தோற்றவர்களும் சேர்கிறார்கள். அதுதான், தோற்றவர்களும் சேர்கிறார்கள். இப்ப நீங்க அதிமுக தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர் அவர் போய் சேர்றாரு. அவர் வெற்றி பெற்றவங்கள 47ல 25 தோற்றவங்கள இல்ல. நீங்க அது நிலைப்பாடு, ஒரு நிலைப்பாடை எடுத்தவர்கள் தானே அவங்க. வந்து அந்த விவாதமே அவங்க அதிமுக எப்படி நடக்குதுன்னா, தாவேகா ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசியவர்கள் இருந்து தான் வந்திருக்காங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவுக்கு கட்டுப்பட்டவர்கள் வந்து சேர்ந்திருந்தால் இது இன்னும் வேற மாதிரி சுவாரஸ்யமான விவாதமாக இருந்திருக்கும். தாவேகா ஆதரவு நிலைப்பாட்டை இந்த பெரும்பான்மை வாக்கெடுப்பில் எடுப்பும் எடுத்தவர்கள் தான் வந்து வந்திருக்கிறார்கள். வந்து அதனால அதிமுக யாரை எதிர்த்து போட்டி போட்டுச்சு களத்துல? அவர்கள் திமுக எதிர்த்து போட்டி போட்டாங்க. அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்றதே வந்து எங்க ஃபவுண்டிங் பிரின்சிபலே ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் தான். தாவேகாவையும் எதிர்த்து அதிமுகவையும் எதிர்த்து தானே அதிமுக வேட்பாளர் ஜெயிச்சிருக்கு. தேர்தல் அரசியல் களத்தில் எல்லா கட்சிக்கும் போட்டின்ற மாதிரி தான் அது வந்து தேர்தல் அரசியல் களத்தில் வெற்றி பெறுவதற்கு. ஏன்னா ஒரு ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றால் வெற்றி தான். அதனால போட்டிங்கிறது அப்படித்தான். அது என்ன ஸ்டாண்ட் உங்களுடைய வந்து உங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ன்றது எங்களுடைய ஃபவுண்டிங் பிரின்சிபலே ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் தான் அப்படின்ற இடத்துல இருந்து அது இன்னொன்னு சொல்றேன் இல்லையா. எதிர்காலத்தில் அவர்களும் திமுக அதிமுக கூட்டணி போனா அது உள்ளூர் அரசியல் சார்ந்து கட்சி நலன் நீண்ட காலமா தங்களுடைய எதிர்காலம் என்னன்ற கேள்வி வருது. கொஞ்சம் தள்ளி அது நடக்குது அப்படின்றதுல தள்ளி நடக்காததுக்கு காரணம் அதிமுகவில் இது தள்ளி நடக்காததுக்கு காரணம் அந்த 15 நாள் கிரேஸ் பீரியட் தான். இல்ல, அது கிரேஸ் பீரியடை கடந்து நீங்க பாஜக ஆட்சி அமைப்பதற்காக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து தங்கள் கட்சிக்குள் கொண்டு வந்து ஆட்சி அமைக்க பல மாநிலங்களில் முயற்சி செய்தார்கள் அப்படின்ற விமர்சனம் வந்தது. கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜோதிமணி அது குறித்து விமர்சிக்கிறாங்க. இதை செய்யாதீங்க, குதிரை பேரத்துக்கு நீங்க முட்டு கொடுக்காதீங்கன்னு அவங்க விமர்சிக்கிறாங்க. இப்போ ஒரு மிக மிக வேகமா அந்த எண்ணிக்கையை அடைஞ்சிடணும், அந்த 118ங்கிறது தங்கள் கட்சிக்கே வந்துடணும்ன்ற அந்த முனைப்பு மட்டும் தான் தாவேகாட்ட இருக்கிற மாதிரி தெரியுது. இல்ல, இது 118 என்கிற இப்ப எண்ணிக்கை கொடுத்த சிக்கல்களை அவர் உடனடியாக எதிர்கொள்ளல. ஏன்னா அவர் அடுத்தடுத்த நகர்வுகள்ல நீங்க வந்து கூட்டணி கட்சிகளாக இருந்தவர்கள் அரசியல் ஆட்சியிலே பங்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க. 5 ஆண்டுகளுக்கு ஆட்சி அது தொடரும் அப்படின்றத ரொம்ப டீடைல். இப்ப உங்கள்ட்ட மூவீரப்பாணர்கள் கொடுத்த பேட்டியில் கூட என்ன நிலையிலும் வந்து ஆட்சி கழுவது நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் நிலைகள் வந்துட்டாங்க. அப்புறம் அந்த பதற்றம் இல்ல. இந்த 15 நாள் நிலை ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு தனிப்பட்ட சிக்கல் வந்து இருக்கு இல்லையா. அப்ப இதற்குள்ள அவர்கள் முடிவெடுத்த வேண்டிய நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். அப்ப வருவர்களை நீங்க வந்து இப்ப வர தயாராக இருக்கக்கூடியவர்களை மறுத்தாலும் எங்க போவாங்க? அது திமுக பக்கம் போவாங்க. பெர்செப்ஷனலா ஆளுங்கட்சிக்கு அது கூடுதலான ஒரு நெருடலை வந்து ஏற்படுத்தும். உங்களை நம்பி வராமல், ஆளுங்கட்சியை நம்பி வராமல், நீங்க அங்கதான், அதனாலதான் அந்த வார்த்தையை நான் சொன்னேன். ஆளுங்கட்சி எதிர்கட்சி முன்னாள் எதிர்கட்சிக்கும் போது ஆளுங்கட்சியை நம்பி வராமல் எதிர்கட்சிக்கு போறாங்கன்னா பெர்செப்ஷனலா இவங்க வீக், அதனால அவங்க என்கேஜ் பண்றாங்க. இல்ல, ஊழல் சக்தியில நீங்க தேர்ந்தெடுத்து சேர்க்கிறீங்களா இல்ல யார் வந்தாலும் சேர்த்துக்குவீங்களா? ஊழல் சக்தி சார், அதுல யார் வந்தாலும் சேர்த்துக்குவோம் அப்படின்னா அப்ப என்ன நீங்க கட்சி
சொல்லுங்க. இல்ல அவர்கள் வந்து அதுதானே முக்கியம். அப்போ இது ஒண்ணு. அடுத்தது சொல்றோம், இப்போ இந்த 10th ஷெட்யூல்ல தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 15 நாள் கிரேஸ் டைம் கொடுத்ததே வந்து கட்சி தலைமைக்கும் கட்சி கொடுக்கறதுக்கும் தான். அந்த 15 நாட்குள்ள எத்தனை கடிதம் வேணாலும் அவர்கிட்ட கொடுத்துடலாம் சபாநாயகர்கிட்ட. சபாநாயகர் முடிவெடுக்க வேண்டியது 15 நாள் கழிச்சு தான் அவருக்கு அந்த அதிகாரம் வருகிறது. அப்போ அதுக்குள்ளே எத்தனை கடிதம் வந்துகுதோ அது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி ஃபைனலா எந்த கடிதமோ அதுதான் செல்லுபடியாகும். அதுல 5 பேர் மன்னிப்பு கேட்டாலும் அதை கொடுத்தாகணும், 4 பேர் மன்னிப்பு கேட்டாலும் கொடுத்தாகணும், அதுல 5 பேர் ராஜினாமா பண்ணாலும் அதையும் தகுதி அதுக்குள்ள ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும்ல. 100% அதுக்குள்ள அப்ப இல்ல 15 நாட்குள்ள கிடையாது, 15 நாட்கள் கழிச்சு தான் முடிவு எடுக்கணும். 3 ஆப்ஷன் இருக்கு அவங்களுக்கு. ஒன்னு திரு எடப்பாடி பழனிசாமிட்டே போய் சேர்றது, இல்லைன்னா திமுகவுக்கு போறது, இன்னொன்னு தாவேகாவுக்கு போறது. அதுல எது பெட்டர் ஆப்ஷன் பார்த்து அவங்க தாவேகாவுக்கு போறாங்க, அவ்வளவுதானே. இல்ல பெட்டர் ஆப்ஷன் பார்த்து கிடையாது. இப்ப அதுல என்ன கொடுத்துருக்குன்னா, such voting or abstention has not been condoned by such political party, அப்பதான் ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்றத தெளிவா கொடுத்துருக்குது. இன்னொன்னு அவர்களுக்கு அந்த 15 நாளுக்குள்ள நீங்க வந்து ஒண்ணு என்னன்னா, இன்பதுரை தெளிவா சொல்லிட்டார், பாராளுமன்ற உறுப்பினர். அதாவது இது கட்சிக்கு மட்டும் இல்ல, கட்சியோட தலைமைக்கும் ஆபத்து வரும். நரசிம்மராவ் 3 வருஷம் சிறை தண்டனை, அவருக்கும் பூட்டா சிங்க்கும் ஜேஎம்எம்ல இருந்து 4 பேரை கூப்பிட்டதுக்காக அவருக்கு 3 வருட சிறை தண்டனை, 1 லட்சம் அபராதம் நீதிமன்றம் விதிச்சது. மேல் கோர்ட்டுக்கு போய் தான் அவர் விடுதலை ஆனாரு. அதனால இத கட்சி தலைமைக்கும் இந்த பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னதாலதான் அமைச்சர் பதவி கூட அவர்களுக்கு கொடுக்க முடியாமல் போனது. இதெல்லாம் ஆசை காட்டப்பட்டது, இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் தெரிஞ்சதுதான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இது என்னவோ ஒண்ணு நம்ம திடீர்னு வந்து அவங்களுக்கு வந்து ஒளிவட்டம் தோன்றி விஜய் தூய சக்தி அப்படின்ற மாதிரி போல அதுல சில விஷயங்களுக்காக போனாங்க. அதற்கு பிறகு உணர்ந்தவர்கள் மறுபடியும் வந்துட்டாங்க. என்ன எதிர்காலம், அதிமுகவுடைய எதிர்காலம்? இதே மாதிரி தொடர்ந்து நிர்வாகிகள் தாவேக பக்கம் போகும் பட்சத்தில் சார் நான் சின்சியராக சொல்றது என்னன்னா வந்து, எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் விசாலமான மனசோடு இருக்கணும். அவர் எல்லாரையும் சேர்க்கணும், அரவணைக்கணும், கட்சியை நடத்தணும். எம்ஜிஆர் ஜெயலலிதா சொன்ன மாதிரி 100 வருஷம் கட்சி இருக்கணும்னா அவர் வந்து கொஞ்சம் சுயநலத்தை விட்டுட்டு நடக்கணும் தான். தேர்தலுக்கு முன்னாடியும் சொன்னேன், தேர்தலுக்கு பின்னாடியும் சொல்கிறேன். தேர்தலுக்கு பின்னாடி தோல்வி வந்தால் பிரச்சனைகள் வரும்னு நான் தான் சொன்னேன். பல பிரச்சனைகள் வரும்னு, பிரச்சனைகள் வந்திருக்கு. இது முழுசாக அடங்கித்தான் அது நீர் புத்து நெருப்பாக இருக்கான்னு தெரியாது நமக்கு. அதனால் எல்லோரையும் சேர்த்து கொண்டு அரவணைத்து கொண்டு அவர் கட்சியை நடத்த வேண்டிய அவசியம் இருக்குது. போச்சிங் நடக்குதுங்க, வேட்டைக்காரனுடைய போச்சிங் நடந்துட்டு இருக்கு, வேட்டைக்காரனோட வேட்டையாடுதல் நடந்துட்டு இருக்கு. அதுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா உங்கள் ஊடாரத்தை வந்து நீங்கள் செம்மையாக வச்சுக்கணும்னா வந்து நீங்கள் எல்லோரையும் அரவணைத்து கொண்டு பொதுக்குழுவை கூட்டி விவாதித்து இன்னும் ஜனநாயகபூர்வமாக கட்சியை நடத்துங்க. அதுதான் முக்கியமான விஷயம். இதில் நடத்தினீங்கன்னா ஒரு எதிர்காலத்தை நிச்சயமாக இருக்கும், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயம் ஒரு விஷயம் இருக்குது, அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அதிமுகலேருந்து தாவேகாக்கு போகிறது கூட அது வேட்டையாடுதல் போச்சிங் அதெல்லாம் இருந்தால் கூட 2 பேருமே திமுக வரக்கூடாதுன்னு தான் களத்தில் நின்னாங்க. அதிமுக தாவேகா சரி, ஓரளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் அதில் ஒரு சின்ன எலிமெண்ட் அதில் ஒற்றுமை இருக்குன்னு பார்க்குறேன். ஆனால் தாவேகாவை எதிர்த்து களமாடி தாவேகாவுக்கு எதிராக ஓட்டு வாங்கின விசிகா, ஐயுஎம்எல், சிபிஐ, சிபிஎம் இவங்கெல்லாம் வந்து ஆதரிக்கிறாங்க பாருங்க, காங்கிரஸ் உட்பட எல்லாம் ஆதரிக்கிறாங்க பாருங்க. இது இன்னும் அரசியல் தர்மத்துக்கு மோசமான ஒரு விஷயம். ஆக்சுவலாக ஷியாம் சார், அதிமுகவுடைய எதிர்காலம் சுருக்கமா? அதிமுக எதிர்காலம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படாதுன்னு நான் நினைக்கிறேங்க. பாதிக்கப்படாது சார். ரியல் ப்ராப்ளம் என்னன்னா 15 டேஸ் ப்ரொடெக்ஷன் பீரியட் இருக்கா? 13ஆம் தேதி அவங்க வந்து நம்பிக்கை தீர்மானத்தில் ஆதரவா ஓட்டு போட்டாங்க. 14-15 வந்து நம்ம அந்த ரைட்டை வேவ் பண்ணிட்டு தான் பெட்டிஷன் போட்டிருக்கோம் ஸ்பீக்கர்ட்ட, அவங்க மேல நடவடிக்கை எடுன்னு. சரி, அதிமுக ரைட்டை வேவ் பண்ணிட்டு தானே பெட்டிஷன் போடுது. அப்புறம் இனிமேல் எப்படி 15 டேஸ் வரும்? இது ஒரு பெரிய லீகல் ப்ராப்ளம். இது வந்து கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட் போகும். இதுல நம்ம தாவேகாவை குறைய சொல்ல முடியாது. அவங்க ஒரு பார்ட்டி, அந்த பார்ட்டி சர்வே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அதிமுக இழுக்கணும்னு நினைப்பாங்க, இழுத்து முடிச்ச பிறகு திமுக இருந்து இழுப்பாங்க. அது அவங்க உரிமை. இப்ப திமுக ஆட்சி காலத்துல 2006 வந்து கம்பராமகிருஷ்ணன் போலையா வேட்டையாடுதல் சார் இல்லையா? உரிமையாது சார், வேட்டையாடுவதே உரிமைதான். நம்மளே வேட்டையாடுவதே சமூகத்தை சேர்ந்தவங்க தானே. 2006 யார் சார் கம்பராமகிருஷ்ணன் எப்படி போனாரு? அனிதா எப்படி போனாரு? 2009 கம்பராமகிருஷ்ணன் 2009 2006 2011 ஆட்சி காலத்துல 2009. அப்ப மெஜாரிட்டி பிரச்சனை எல்லாம் இப்ப இல்ல, 3 வருஷம் அனிதா ராதாகிருஷ்ணன் போனாரு. சரி, அது எல்லாத்தையும் விடுங்க. அப்புறம் தேமுதிக இருந்து எப்படி வந்து ஜெயலலிதா வேட்டையாடினாங்க? இன்னொரு அமர்வுல பேசுவோம். நாளைக்கு சி சண்முகம் முடிவெடுக்கட்டும், விஜயபாஸ்கர் முடிவெடுக்கட்டும், அப்புறமும் பேசதான் போறோம் ஒரு வாரத்துக்கு. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேர்பட பேச நிறைவு.